பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாபஸ் வாங்க முறை சாரா திட்ட தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச மாத ஊதியம் 26,000 வழங்க வேண்டும். முசிறியில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்து மறியலில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது. திருச்சி மாவட்டம் முசிறி கைகாட்டியில் சேடிய விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம், அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு ஆகியவை இணைந்து அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஎம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் நல்லுசாமி தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர் அசோக் குமார் முன்னிலை வகித்தார். தொழிற்சங்க மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம், கிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். பெட்ரோல் டீசல் சமையல் கேஸ் மீதான கலால் வரியை மத்திய அரசு கணிசமாக குறைக்க வேண்டும். 100 நாள் வேலையை 200 நாளாக உயர்த்தியும் நகர்ப்புறத்திற்கு விரிவாக்க போதுமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தேசிய பணமாக்கல் திட்டத்தை கைவிட வேண்டும். தூய்மை பணிகளை தனியாருக்கு விடும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அரசு அணி 115, 112, 10 ஐ கைவிட வேண்டும். பழைய பென்ஷன் திட்டத்தை திரும்ப கொண்டு வர வேண்டும். சாலை போக்குவரத்து திருத்த சட்டங்களை திரும்பப் பெறுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட 16 பெண்கள் உட்பட 52 நபர்கள் அனைவரையும் கைது செய்து பேருந்தில் ஏற்றி தனியார் மண்டபத்தில் வைத்திருந்தனர். இச்சம்பவத்தால் கைகாட்டியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.